15ஆம் வசனத்தை எடுத்து வாசி. இங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தில் 106ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிடம் இழப்பை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும்போது என்ன பண்றாரு, ஆண்டவர் மோசேயின் மூலியமா அவர்களை திரும்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. அப்போ வர வழியில பாத்தீங்கன்னா அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு காலை மாலை இரவு எல்லா நேரத்துல என்ன பண்றாரு, வானத்தின் மண்ணாவை கொடுக்குறாரு. தேவதூதர்கள் சாப்பிடுற அந்த மண்ணாவை கொடுக்குறாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பல அற்புதங்களை செய்யறாரு, பல அதிசயங்களை செய்யறாரு. செங்கடலை 2ஆக பிளந்து அதை வட்டந்தரையாக்கி ஒரு சாதாரண தரையில் நடக்கிறது போல என்ன பண்றாரு, அவர் ஆளுநர்களை நடத்தி வந்தாராம். ஆனா இவ்வளவு அற்புதம் செஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த வனாந்தரத்துல இச்சையுள்ளவர்களாக என்ன பண்றாங்க, மாமிசத்தை கேட்கிறாங்க, காளையை கேட்கிறாங்க. அப்போது என்ன பண்றாரு ஆண்டவர் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவ்வளவு அந்த மன்னாவை, அந்த தேவதூதர்கள் பரலோகத்தின் மன்னாவை கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, அதெல்லாம் அவங்க நன்றியா நினையாம என்ன பண்றாங்க, அந்த இச்சையுள்ளவர்களாக ஆகிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அந்த காளையை கொடுக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கும் போது, நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு கிரியை நமக்கு நடக்க வேண்டியதை கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அது கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருக்கு தெரியும் அது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும்னு என்ன பண்றாரு அவருக்கு தெரியும். அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு இந்த தேவைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த தேவைக்கு மீறி என்ன பண்றாங்க, பேராசைப்பட்டு இச்சை உள்ளவர்களாகி என்ன பண்றாங்க, அந்த மாமிசத்தை கேட்கறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காடையை கொடுக்குறாரு. அந்த காடையை கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த காடையை அவங்க முழுசா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணுது, வானத்துல இருந்து வாதையை வர பண்ணி என்ன பண்றாரு, அவங்க எல்லாரையும் சாகரிச்சு போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஆண்டவர் அன்றெண்டு நாட்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்களை செஞ்சு ஆண்டவர் என்ன பண்றோம், சில நேரத்தில் என்ன பண்றோம், பரீட்சை பார்க்கிறோம். ஒரு நன்றி உள்ளவர்களாம் என்ன பண்றோம், பரீட்சை பார்த்து ஆண்டவரை சோதிக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த நம்ம அளவுக்கு மீறி இந்த பேராசைப்பட்டு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தொல்லை பண்ணும்போது என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா அது ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, சாபமாக மாறுது. நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நீங்க எனக்கு தேவையான இன்னைக்கு உண்டான ஆகாரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு உண்டான ஆகாரத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஒரு நாள் நம்ம என்ன பண்றாரு, பட்டினியா போடுறது இல்லை. மிருகங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பசி எடுத்தாலும் என்ன பண்ணுது, ஆண்டவர் இடத்துல போய் கேட்குதான். போன சங்கீதத்துல நம்ம படிச்சோம், ஆண்டவர் இடத்துல போய் கேட்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதைதான் அந்த மிருகங்கள் பெற்றுக்கொண்டு அன்னைக்கான ஆகாரத்தை என்ன பண்ணுது, அதை சாப்பிடுது. அதே போல நம்மளும் என்ன பண்றோம், நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு செய்வார். நம்ம அளவுக்கு மீறி ஆண்டவர் இடத்துல பேராசைப்பட்டு அவரை பரீட்சை பார்க்கும் போது அந்த ஆசீர்வாதமா கொடுக்கறது என்ன ஆகும், சாபமாக மாறும். அதனால ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசை, பேராசை. பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்வாங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று அவர்கள் தலைவர் சொன்னதாக. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது என்று அழகாய் சங்கீதத்தில் விளக்கி சொல்லியிருக்கிறார். எனது ஆசை இயேசுதான். சும்மா எல்லாத்துக்கும் ஆமா எல்லாம் சொல்லுங்க. எனது ஆசைன்னு சொன்ன, நமதுன்னு சொல்ல. என்னுடைய ஆசை இயேசு. எனக்கு எல்லாமே இயேசுதான். உங்கள எத்தனை பேருக்கு அப்படியோ நீ சொல்லுங்க பார்க்கலாம். எனது ஆசை இயேசு. அல்லேலூயா. என் ஆசை எல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அழகாய் ஐயா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். எனது ஆசையெல்லாம் இயேசுதான். இன்றைக்கு அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும்
நம்முடைய ஆசை இயேசுவா இருந்தா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தீண்டாமை பாவம் என்பது நம் மண்டையிலே அண்டாது. ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்த நல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்மத்திலே அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பல மாநிலங்களிலே நாடுகளிலே ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி இருக்கிற தேவனுடைய சுவிசேஷ பணியிலே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து கர்த்தருக்காய் இன்னமும் வைராக்கியமாய் வாஞ்சையாய் யார் எது சொன்னாலும் என்ன மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் தேவனுக்காய் ஓடுவேன் என்று ஆண்டவருக்காய் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த வேலையோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர், லா அண்ட் ஆர்டர்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டராக அரசாங்க பணியிலே ஒரு போலீஸாக வலம் வந்தவர். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ சம்பாதித்திருக்கிறார். பாவப்பட்ட பணத்திலே கை வைக்க கூடாது என்ற ஒரு வைராக்கியம். அந்த மாதிரியான காரியங்களிலே காவல்துறையிலே பணிபுரிகிற நேரத்தில் கூட அவரிடத்தில் நாங்கள் பார்த்தது ஜபமும் வைராக்கியமும் ஊழியமும் தான். நான் ஒரு போலீஸ்காரன், என்னை பார்த்தா பயப்படணும், நான் அடிப்பேன், நான் இப்படியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல நாங்கள் பார்த்ததில்லை. இவரை போல போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படியோ ஒவ்வொருவரையும் கேள்விப்படும் போது இவரை பார்க்கும்போது அதிலே கர்த்தர் இவரை தலையை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனாருக்கு அதிக நெருக்கமானவர். ஊழியங்களிலே எங்க போனாலும் என் தகப்பனாரை பயன்படுத்துவார். பீச் மீட்டிங்ல, சீரணி அரங்கங்களில, நைட் பிரேயரை, சீரணி அரங்கம், பேரின்ப பெருவிழா, சந்தோஷ பெருவிழா போன்ற மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள் அன்றைக்கு கடற்கரை ஓரத்தில் நடக்கும். அதிலெல்லாம் நமது தலைமை போதகரை தான் ஒருங்கிணைப்பாளராக போட்டு அந்த ஊழியத்தை ஒரு மிகப்பெரிய கனமான ஊழியத்தை நம்ம கையில கொடுப்பார். அவ்வளவாய் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் நேசித்தார், இன்னமும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு வேலையில இருந்தா இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் இல்லைங்கய்யா. ஆமா, சீனியாரிட்டியில அவர் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்ட் ஆகும்போது ஏசியா கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருப்பார். அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னை தேவனுடைய ஊழியத்திலே ஈடுபடுத்திக் கொண்டார். சங்கீதத்திலே இப்போது நாம் தியானிக்கும் போது சகோதரர் சொன்னார் இல்லையா, ஆசை, பேராசைப்படக்கூடாது. அவருடைய ஆசையே ஊழியம் தான். இயேசுவை பத்தி சொல்றதுதான். ராமன் சொல்லுங்க. அநேக பாடல்களை அவர் பாடி ஒளிநாடாக்களை வெளியிட்டிருக்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பாராக. அவரை கொண்டு இன்றைக்கு நம்முடைய சபையோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அருமையான இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஊழியத்தின் ஸ்தாபகர் தலைவர் ஐயா கிரணி பிரேமா அவர்களை கரலை தட்டி உற்சாகமாக வரவேற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தெய்வத்துக்கு கோடி சோதனைகள் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ நம்ம முகங்கள் கக்கப்படல. இதுவரைக்கும் உங்களை நடத்தினார், இனி நடத்துவார். ஜனவரி 31 நாள் என்ன ஒரு பிரச்சனைன்னா, மகன் சபைக்கு வந்து நான் இப்படியே தான் பார்க்கணும். அதாவது பாளையத்துக்கு வரும்போது தாவீது உள்ள வரும்போது கோலியாத்த தாவீது எப்படி பார்த்தான், இப்படி பார்த்தான். ஆனா தாவீது எப்படி பார்த்தான், கோலியாத்த அண்ணாந்து பார்த்தான். அந்த நிலைமை தான் எனக்கு இங்க. அல்லேலூயா. ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க நெருக்கத்துல கர்த்தர் நீங்க துதிக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க.
எனக்கு இங்க பாதி தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி இருக்க பாதி எனக்கு தெரியல. அல்லேலூயா. இருந்தாலும் கர்த்தர் நடத்துவாராக. அதனால பாஸ்டர் பிஷப் மதனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு தேவ மனிதர், எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று காலையில ஜீசஸ் கால்ஸ்ல மீட்டிங், இன்னைக்கு அங்கதான், இதை முடிச்சு சாயந்தரம் அங்கதான் பேசுறேன். திடீர்னு பாலத்துல எழுந்து கட்டுவோம் அப்படின்ற தலைப்புல 2 நாள் பசிங்க போயிருக்காங்க. போன மாசம் ஆல்பர்ட் சாலமன் பேசியிருக்கார். வலிமையான மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கார். திடீர்னு எனக்கு போன் கால், 2 நாள் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கால்ஸ்ல இருந்து கால் வந்தது. பாலத்துல கூப்பிட்டு சொல்லி அதை நேற்று சாயந்தரம் காலையில பேசினேன். இன்னைக்கு மாலை விசேஷமா வச்சிருக்காங்க, பெரிய கேம்பஸ்ல வச்சிருக்காங்க, அதுல பேசுறேன். சரி, ஆமே சொல்லுங்க. அதுக்குமே மூஞ்சியே சரியில்லை, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமே சொல்லுங்க. உங்களை நடத்தி வந்தவர் மகிமையா உங்களை நடத்தி வந்தார். இந்த 6ஆம் மாசத்தை முடித்து 7ஆம் மாசத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறார். 7ஆம் மாதத்தை முடிப்பார், 8 ஆரம்பிப்பார், 9 ஆரம்பிப்பார், 10 ஆரம்பிப்பார், 11 ஆரம்பிப்பார், 12 ஆரம்பிப்பார், முடிப்பார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். பக்கத்துல பாசுறது உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடுவதில்லை. அதை என்ன பார்த்து ஏன் சொல்லணும்னா, அவன் மூஞ்ச பார்த்து சொல்ல சொன்ன. பக்கத்துல இருக்கிற மூஞ்ச முத பாருங்க, அந்த மூஞ்ச பார்த்து தொடையில தட்டி சொல்லு. பக்கத்துல சொல்லு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் தொடையில தட்டி சொல்லணும். அவர் அதிகமா செய்வார். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமே சொல்லுங்க. நான் புது பாட்டு பாடலான்னு இருக்கிறேன். ஆமே சொல்லுங்க. அந்த எழுதி நிற்போமா? எனக்கு ஒரு புது பாட்டு, இந்த பாட்டை போட்டு வெளியே எடுத்துருக்கோம். அல்லேலூயா. தேங்க் யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாட்டு நல்ல, நான் வரும்போது நல்ல ஒரு பாட்டை பாடினார். எனக்கு பிடிச்ச பாட்டு கேஎஸ் நெல்சன். அந்த பாட நான் பலமுறை சபையில பயன்படுத்திருக்கேன், போராட்டங்களை பயன்படுத்துறேன். நல்ல ஒரு பாட்டு வரும்போது அந்த பிரசன்ஸோட உள்ள வந்து நான் ஆமே சொல்லுங்க, சகமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதம் காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி, துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி பலி, துதி பலி. சொல்லுவோம். நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே நன்றி ஐயா. இந்த புதிய மாத கால செய்த தெய்வத்துக்கு
எங்க வல்லவரே சொல்லுங்க பாபு, நல்லவரே. உயர்த்தி உயர்த்தி அவர் நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய மாதக்காலத்தை தெய்வத்துக்கு நன்றி வழி துதி வழி இந்த புதிய நாடு தந்த எங்க நாட்டிற்கு நன்றி வழி துதி வழி நன்றி வழி துதி வழி ஓ நன்றி வழி துதி வழி கைகளை தட்டி நன்றி வழி துதி வழி உற்சாகமாக நன்றி வழி துதி வழி ஓ நன்றி வழி துதி வழி நன்றி வழி துதி வழி. ரெண்டு கரங்களை உயர்த்தி உயர்த்தி சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவரே நன்றி ஐயா எங்கள் வல்லவரே நன்றி ஐயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு நடத்தி வந்தாரு. திரும்பி பாரு, 6 மாசம் அவனை நடத்திருக்கிறார். 7ஆம் மாசம் எக்காலத்தை ஊது, எதிர்க்க ஒதுங்கி விடணும், உன் கட்டு உடையணும், உன் முகத்தடியில் முறிக்கப்படணும், உனக்கு விரோதமாக எழும்போது ஆயுதம் வாய்க்கவே கூடாது. இந்த மாதம் ஜெயமாய ஜெய கிறிஸ்துவை நடத்தணும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன்னை கரங்களை பிடிக்கணும். கையை உயர்த்தி சொல்லு, நல்லவரே நன்றி ஐயா எங்க வல்லவரே நன்றி ஐயா. சொல்ல மகளே, நல்லவரே நடத்தி வந்தாரு. சத்தமே இல்ல. எங்க வல்லவரே நன்றி ஐயா. இப்ப சொல்லுங்க, இந்த புதிய மாதம் காண செய்த தெய்வத்துக்கு நன்றி வழி துதி வழி இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி வழி துதி வழி. நல்ல ஜோரோர் கையை தட்டி நடத்தி வந்த தெய்வத்துக்கு நல்ல நல்ல மழைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெய்தாலும் என் கிருபை என் கிருபை என் கிருபை உன்னை விட்டு விடுபடாது விலகாது நடத்துகிற இந்த ஆண்டவர் கையை தட்டி மகளே. ஓ உன் விளைவிட்டு பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, அவன் முகத்தை பாரு. நீ பிழைத்து கொள்வ, உன் குடும்பம் பிழைத்து கொள்ளும், ஒரு சிறையிருப்பு மாறும். திட்டத்தில் வெள்ளங்களை திரும்புவது போல ஒரு சிறையிருப்ப ஆவியானவர் திரும்புவாராக. கையை தட்டு அற்பதி அற்பதி தேவ வல்லமை இணைக்கும். நீ வரல, அவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீனே மாமிசத்தில் வரல, அழைத்து வந்திருக்கிறார். உன்னை சபைக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர்களோடு உன்னை பேச போகிறார். கையை தட்டு அற்பதி. எல் சேனா எல் சேனா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எபினேசரே ஆராதனை உமக்கே எல்லோரே தலை குனிந்த
எல் சத்தத்தெழுவி எல் சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே. இன்னொரு உற்சாகமா ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரே, இருக்கிறவரை கிச்சிலி மரவை மருந்தொட்டி பூங்கொத்தை கண்ணீர் நேசிக்கப்படுவர் வெளிமானுக்கு மணிமுடி ஒப்பாருக்கிறவர் ரச்சனை கொம்பை பிளவண்ட மலையை சாரோடி ரோஜாவை வெள்ளத்தாக்கி இனிய பரிசுத்தர் 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 மகத்துவ ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபு தேவனே, எலியாவி தேவனே, அல்பா உமேகா ஆதி அந்தமானவர் இருக்கிறவரா 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 இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாட்களுக்காக நன்றி அப்பா. இந்த நாளை காண முடியாம எத்தனை பேர் மறித்து விட்டார்கள். ஆனா எங்களுக்கு கூட்டி கொடுத்தீரே, சமூகத்தை கொண்டு வந்தீரே. பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான், நிர்ணயம் தான், தலைமுடிவு இழப்போடு இருந்தாலும் தூக்கி நிறுத்தினீரே, பலப்படுத்தினீரே, தாங்கினீரையா, ஏற்றினீரையா, சுமந்தீரையா. என் சத்துருக்கள் நடுவில் பத்தி ஆயுதப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்ப செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்தில் ஒருவனை நீ புறம்ப தகாதே என் ஆத்தும நேசர். என் ஜனத்தை நினைத்தது, என் ஜனத்தை நீ தயவு செய்யும், என் ஜனத்தை நீ இறங்குவீரா, என் ஜனத்தோடு பேசுவீரா. என்ன பேச சித்தமா இருக்கீங்க, பேசுங்கப்பா. உடைய வசனத்தை அனுப்பும், நீ குணமாக்குவீர்கள். மாற்றியோடு வந்திருப்பார், தாகத்தோடு வந்திருப்பார், கர்த்தருக்கு என்ன பேசுவாரோ என்று வந்திருப்பார். என் பிள்ளைகளோடு கூட பேசுவீர்கள். உங்களுடைய அடியான் சிறுகவும் நீ பெருகும்படியாக நான் செபிக்கிறேன். உங்களுடைய அடியான் சிறுகவும் நீ பெருகும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய அடியான் சிறுகவும் நீ பெருகும்படியாக செபிக்கிறேன். நீரே மகிமைப்படும். உங்களுடைய ராஜ்யம் வருவதா, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஜோராக கைத்தட்டி கொடுக்கலாம். நல்ல 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 கனமா கட்டி 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 அப்படி எங்க போனா கூட கனப்படுத்துவேன். ஆமென். அப்படியே இருக்கணும். அப்பதான் என் பேருக்கு சார்ஜ் ஏறும். அப்படியே மண்ணு மாதிரி வந்துட கூடாது. ஆமென் ஆமென் அப்படி இருக்கணும். அதுதான் விசேஷம். ஆமென் சொல்லு. நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கேன். நேற்று ஜீசஸ் காலத்துல தனித்து நின்று காட்டுதல் அப்படின்ற தலைப்புல பேசணும். 4 தலைப்பு. தனித்து நின்று காட்டுதல், தனித்து நின்று காட்டுதல் தலைப்புல பேசணும். அது மிக பிரயோஜனமாச்சு. சரி, அதே செய்தியை கொண்டு வரலாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுக்காக மாற்றி கொடுத்தார். அதுதான் பிரசங்கிக்க போறேன். செய்தியை கேட்போம், அதோடு பேசுவாரா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு ஒரு வெளியிடத்தை 9ஆம் அதிகாரம் 24 நல்ல வாசி தெளிவா இருக்கும். அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். நம்ம நல்ல ஓடக்கூடாது. சக்தி நிறுத்தி என் கூட வரணும். அப்படியே நல்ல வாசி பார்ப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆமை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. லூக்கா இதை எழுதுறார். ஒரு மருத்துவர் அவர் இது ரொம்ப தெளிவா எழுதுறார். ஆண்டவருடைய வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் அப்படின்றான். எதை மனுஷன் பண்றாருன்னா, இழப்பை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். தானே இருக்க கூடாது. நல்லா ஆமா, டெத்து குறைவே கூடாது. கவனி, இழப்பை குறித்து சொல்றாரு. இழப்பு. இப்ப என்னோட செய்தி தலைப்பு கவனிச்சுவோம். இழந்து போனதை திரும்ப தரும் கர்த்தர். பக்கத்துல பசங்க
இழந்து போனதை திரும்ப தரும் கர்த்தர். நீங்க சொல்லும் போது அவன் மூச்சை எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? சிரித்த முகமும் மகிழ்ச்சி வச்சுக்கணும். இஞ்சித்தல குறைந்த மாதிரி மூச்சை வச்சுட்டு பக்கத்துல சொன்னா அதுக்கு அப்படியே டச்சிங் ஆகும். அப்படியே புடிச்சுக்கணும் அந்த ஆவி சொல்லி நல்ல மூச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பக்கத்துல சொல்ல இழந்து போனத திரும்பவும் கொடுக்க என் கர்த்தர். கையை தட்டி சொல்லு. அப்படியே திரும்ப தரும் கர்த்தர். மூணே தலைப்பு. நல்ல கவனிங்க. பலம் சொல்லி நான் சொல்றது பலம், நலம், பலம். அதான் தருவார். சொல்லு அதான் தருவார். வந்து சொல்லு பலம், நலம், பலம். பலம் சிம்சோனு, நலம் எசேக்கியா, பலம் சாவி பார்த்து விதவை. ராமே சொல்லு. மூணு தலைப்பை பார்க்க போறோம். தகப்பனாகிய ஆண்டவர் திரும்ப கொடுப்பது விசேஷமானவர் தெரியுமா? நேற்று மனைவிட்டு மதனை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்ப மதன் சொன்னாங்க, எங்க அம்மா மனைவி சொன்னாங்க, ஏன் மதன் வந்து சபையை பிரசங்கமே பண்றது இல்லைன்னு கேட்டாங்க. தப்பு உண்மையே கேட்டாங்க நைட்டு. ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க? எவ்வளவு பசங்க ஏற்றிட்டே இருக்காங்க மதன். மதன் எந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுவார் கேட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆலே கவுனி அப்படின்னு ஒரு கேள்வியை மனைவி டக்கு வச்சாங்க. சொல்லுவாங்க இடையில ஊழியக்காரர் ஊக்குவிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு சில ஊழியர் அழைப்பாரு. அப்ப நல்ல பிரசங்கம் ஆதரிப்பாரு. இல்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ட்டாங்க மனைவி மதன். பிரசங்கம் பண்ணி ராஜா அல்லேலூயா பிரசங்கம் பண்ணி பார்த்ததே இல்லைன்ட்டாங்க. ஒரு ஆமை தான் சொல்லுங்களேன். செத்து போன ஆமையில உயிரோடு ஒரு ஆமை. நல்ல கவனிங்க. சில நேரங்களில் சில ஊழியக்காரர் நான் மதன் திடீர்னு சந்திச்சேன். தஞ்சாவூர்ல திறப்ப 2-3 நாள் போகும்போது எக்காலத்தை வாங்க இங்க வந்தேன். ஆன்மீக தாமசம் கூட்டு நடத்தின 3 நாள் நல்லா மகிழ்ச்சியான 1000க்கும் மேற்பட்ட மக்கள் அதுக்காக பேச வந்தோம். திடீர்னு ஆளுநர் ஏவுதல் முதல் சந்தைக்கு வரலாம்னு சொல்லி ஆளுநர் ஏவுனார். அவங்க கேட்டு கொடுத்துதான் அடுத்துதான் கிறிஸ்டாசன் பேசுறாங்க. காலையிலேயே கேட்டாங்க. காலையில மாலையில் 3 செக்ஷன்ல நான் பேசணும். ஆனா இன்னைக்கு காலையில மதத்தை ஒத்துக்கிறதுனால சாயந்தரம் வந்து வரேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டாசன் நேற்று பேசிட்டேன். நீங்க தலைக்கவங்க சில நேரங்களில் கட்ட சில காரியங்களை செய்வார். சில பேரை அனுப்புவார். உங்களுக்குன்னே அனுப்புவார். ஆமே சத்தமா சொல்லுங்க. அதுதான் உண்மை. செத்து போன ஆகிட்டு பேசுற உயிரோடு பேசுறேன். அதுதான் சந்தோஷம் சொல்லுங்க. அதுதான் உண்மை. இழந்து போனத கர்த்தர் உனக்கு திரும்ப தருவாரு. பாத்துலாமா? இப்ப பலத்தை பார்த்துக்கலாம். இழந்து போன பலன் இழந்து போன நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எவ்வளவு அழகா சொல்றாங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சொன்னா தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களையும் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியப்படுவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கிறதும் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆமென் சொல்லணும். பக்கத்துல பாசுனா இழந்து போனதை திரும்ப கொடுக்கும் கர்த்தர். பூஜை பாசன பாடல இழந்து போனதை திரும்ப கொடுக்கும் கர்த்தர். என்னத்தை கொடுப்பார் கர்த்தர்கள்? என்னத்தை கொடுப்பாராம்? இழந்து போன பலத்தை கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க 6 மாசம் பலவீனமா இருக்கலாம், பலத்தை இழந்து போயிருக்கலாம். இந்த 7ஆம் மாசம் உங்களுக்கு திரும்ப அந்த பலத்தை கத்து கொடுப்பாரு. நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க. நல்ல கவனிங்க. சிம்சனை கூட்டி சொல்ல. சிம்சன் என்றால் சூரியனை போன்றவன் அர்த்தம். சூரியனை போன்ற பிரகாசிக்கப்பட்டவன். இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா மனாவா மனைவிக்கு பிறந்தாரு. ஒரு தேவதூதன் வந்து சொல்றான் மனாவட்ட, உன் மனைவி கர்ப்பவதி ஆகும், அவர் குழந்தையை பெற்றெடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனைனா, உன் மனைவி நசரேயர்கள் தான் இருக்கணும். நீ கவனிப்பாங்க, நசரேயர்கள் தான் இருக்கணும்.
நசரேய விரதம்ன்றது ஒரு நல்ல ரொம்ப கண்டிஷன் பீரியட். ஆண்டவர் வந்து இதை நான் எடுத்து விளக்கி சொல்றாங்க, விளக்குறாங்க. கவனிங்க, நசரேய விரதம்ன்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றல் கொடுத்த ஒரு கட்டளை. இப்படிதான் இருக்கணும். அதுல 3 நிபந்தனைகளை வைக்கிறான் தேவதூதன். கவனிங்க, 3 நிபந்தனைகளை வைக்கிறான். யாருக்கு வைக்கிறான்னா மனைவிக்கு வைக்கிறான். நியாயாதிபதிகள்ல 13ல 3 வாசிங்க எப்படி சொல்றான்? கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, இதோ பிள்ளைப்பெறாத மலடியாக நீ கர்ப்பம் தரித்து, எப்படி சொல்றா? கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் இந்த திராட்சரசமோ, எப்படி சொல்றா பாருங்க, ஒரு திராட்சரசமோ மதுபானமும் குடியாதபடி, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றையும் புசிக்க கூடாது. எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் பேர் தலையின் மேல் சவரன். 3 நிபந்தனைகளை தேவன் வைக்கிறார். என்ன கவனிக்கிற சொல்றாரு? திராட்சரசம் குடிக்க கூடாது. 2 தீட்டானத செத்து போன பாடியை தொடக்கூடாது. 3வது சிம்சனுடைய தாயார் சொல்றாரு, அவன் தலையின் மேல் சவரங்கத்தை ஜோட்டி வளர்க்கணும்ன்றாரு. சொல்லுவாரு அல்லேலூயா, ஜோட்டி வளர்க்கணும்ன்றாரு. கவனி, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, அப்ப சிம்சனுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகளை மனாவுடைய மனைவிட்ட தேவதூதன் சொல்றான். அப்ப அந்த அம்மா என்ன விரதம் எடுக்கிறான்னா, நசரேய விரதம். நான் பைபிள் படியா உங்களுக்கு நான் போயிடுறேன். நசரேய விரதத்தை தேவன் இஸ்ரவேலுக்கு எப்படி கொடுக்கிறார்? மோசே மூலமா. வாசிங்க, என்ன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்றது பாருங்க ஆண்டவர் நிபந்தனைய. மோசேயை நோக்கி நல்ல கவனிங்க. அந்த சாட்டாங்க மனைவியோட நியாயம் ஒரு சட்டம் செஞ்சாரு. நசரேயத்துல 3 கண்டிஷன் போடுறாரு. ஆனா அது எப்படி இருக்கணும் ஒழுங்குன்றது என்ன புஸ்தகத்துல நல்ல கவனிங்க. மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு. அது கவனி, வாசிங்க. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதம். அங்க சொல்ற பாத்தீங்களா? நசரேய விரதம் சொல்றாரு. கண்டிஷன் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினார். அத ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணனும். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தை, அது என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நசரேய விரதம் யார் இருக்கானோ அவன் என்ன செய்யணும் அப்படின்ற நிபந்தனையை வைக்கிறார். வாசிங்கல, திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவா. சொல்றாங்க காடியையும் அங்கே சொல்றாங்க எதையுமே சொல்றாரு. வாசிமல்ல, குடியாமலும் நசரனா இருக்கும் நாளெல்லாம் விதை முதல் எவ்வளவு கண்டிஷன் போடுறாரு பாருங்க. தோல், விதை எல்லாமே சொல்றாரு. காடி எல்லாமே நல்லா வச்சு வாசிப்பாங்க. எவ்வளவு கண்டிஷன் போடுறாரு. ஏன்னா இருக்கிறவா நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் அடுத்து சொல்றாங்க. சவரன் கத்தி பண்ணுவதில்லை, நிறைவேறுவதற்கும் பரிசுத்தமா இருந்து தாலை மயிரை வளர்க்க கடணும். நாளெல்லாம் சொல்றது போக கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் தலை மேல் இருக்கிறதுனால மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினராகிலும் சகோதரனாகிலும் சகோதரியினராகிலும் தன்னை கீழ்ப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். ஆமென். இவளோட கண்டிஷன் என்ன புத்தகத்துல கர்த்தர் மோசே மூலமா சொல்றாரு. முதல் நியாயத்துல சுருக்கமா சொல்லிட்டார். நசரேய விரதத்துல குடிக்க கூடாது, மது குடிக்க கூடாது, தெற்பாடியை தொடக்கூடாது, தலைமுடியை கட் பண்ண கூடாதுன்றாரு. ஆனா நீ விளக்கமா சொல்றாரு. ராஜரசத்தை சொல்றாரு, தரிச்சு தோலை சொல்றாரு, அவங்க விலைய சொல்றாரு, அந்த ஜாடியை சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஒழுங்குக்கிறையும் வச்சிருக்காரு பாரு ஆண்டவர். சொல்லுவார் அல்லேலூயா. இப்படி ஒழுங்குக்கிறையமா பெற்றெடுக்கப்பட்டவன் தான் சிம்சன். இவன நசரேய விரதத்துல ஒழுங்காக எடுக்கப்பட்டவன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இவன். இவனுக்கு விலை எங்க இருந்துச்சு தெரியுமா? முடியில இருந்துச்சு, தலை முடியில இருந்துச்சு. சில பொம்பளைகளுக்கு இன்னைக்கு முடி வளரல, அது இத்தோடுதான் இருக்கும். அந்த ஆட்டு ஆட்டுவா பாரு, இந்த பொம்பளை ஆயில் ஆட்டு, இந்த ஆட்டு எவ்வளவு ஆயில் போட்டு வளர்த்தா இது மேல ஏறாது அந்த முடி. சொல்லே வல்லே லோயா, ஏறவே அதை வர
அது முடிய வெளிச்சு போட்டு இருக்கிறதே அதற்கா முடியும். அல்லேலூயா. அவனுக்கு எப்போது இருந்து பாருங்க அந்த தூண்டல் செஞ்சாளுக்கு சொல்லுறதே என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய சோட்டி வளர்த்தான் அந்த அம்மா மனவா மனைவி. அந்த முடியல தான் அவனுக்கு ரகசியம் வந்திருக்கு. இவன் என்ன செய்யலான்னா தெரியலான்னு ஒரு பொம்பளை விரும்பினான். தெரியலான்னு மணியில போய் கொடுத்துட்டான். சொல்லுவல்லையே ரொம்ப கவனமா இருக்கும் வாழ்க்கையில. விசுவாச தந்திரமான ஒரு பாட்டு எழுதிருக்கேன். தந்திரமானவன் சாத்தான் தந்திரமானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அழகிறேன். அந்த பாட்டை எழுதிருக்கேன். அதனால தந்திரமானவன் அவ்வளவு வேலை செய்வான். டக்குன்னு சபையில மாதிரி இருக்கணும் தரும். டக்குன்னு பார்த்து லவ் போடணும். அல்லேலூயா அல்லேலூயா. இங்க வரும்போது கொஞ்சம் வெளியில தான் வரும். ஆனா வேலை நடக்கும். கண்ணுலயே சிக்னல் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஹலோ, நசரேயன் என்பது தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நிபந்தனை கண்டிஷன் உள்ளப்பட்டதா சிம்சன் பிறந்தான். ஆனா கவர்ச்சியில போய் தெளிவால் மடியில விழுந்தான். பாவத்துல விழுந்த உடனே இவன் செய்து அவனுக்கு வந்து அவன் பெணம் முடியல இருந்தாலும் ஒரே ஒரு கழுத தாடையை வச்சு 1000 பேரை கொண்ட பெணம் அவன் இருந்துச்சு. இருந்துச்சு. 300 நரிய புடிச்சு வாழ்ந்த தீபந்தத்தை கட்டி பெருசுடைய வாயில சேதப்படுத்துறது அளவுக்கு கொண்டு பெணத்து. நீ பிடிப்பியா? ஒரு நாயவே என்னால பிடிக்க முடியாது. நாயவே பகல் நாயவே என்னால பிடிக்க முடியாது. 300 நரிய வர நான் பிடிக்கிறேன்னா சொல்ல பகல் 300 நரிய வர பிடிக்கிறேன்னு சொல்ல 300 நரிய பிடிப்பானா பிடிப்பியா? அப்ப அந்த அளவுக்கு கத்த அவன் மேல பலத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க. பெலிஸ்தியர்கள் சிம்சனை கண்டு நடுங்கினார்கள். அவனுடைய தோற்றம், அவனுடைய கம்பீரம், அவனுடைய நட, அவனுடைய பாவனைகள் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவனை 20 ஆண்டுகள் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியா இஸ்ரவேலுக்காக தேவன் அவனை நியமித்து வைத்திருந்தார். என் வார்த்தையை கேட்கிற தேவன் உடைய வாழ்க்கையில பாவம் குறிக்கிட்டா, இச்சை குறிக்கிட்டா தேவன் அங்க வேலை செய்ய முடியாது. உன் பலம் குறையும். நீ பலவீனமாயிருக்க. நீ என்னதான் ஆவியில இருந்து தாக்கா பூக்கா சீக்கா பூக்கா அந்நிய பர்சன் இருக்கு அண்ணா திமுக போக்கா பாடினாங்க. ஒரு சமமும் படிக்க சொல்லுவதே அப்படியே நடிக்கிறது. நான் அப்படி இருக்குங்க. இங்க வந்து பக்கத்துல பார்த்து நீ நடிகர் இல்ல, நீ நடிகர் இல்ல, நீ சீரியல் நடிகர் இல்ல, நீ நடிகர் இல்ல, சீரியல் நடிகர் இல்ல, நீ விசுவாசி, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ரத்தத்தினால கை கொடுத்து வாங்க மாட்டேன். நடிப்புனா அந்த பந்தனா விரும்ப சொல்லுவதில்லை. நடிப்புனா ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்ற வாங்கி பண்ணி போட்டு இந்த நடிப்பு அவருக்கு நடக்காது. சும்மா இங்க வந்து டாட்டா புக்க வாங்கி திருநெல்வேலி சொன்னார். இந்த பொண்டாட்டியாச்சும் ஜோம் எனக்கு எப்படின்னா ஒரு பழக்கம் இருக்கு. என்னோட அனுபவத்துல இப்ப டாக்டர் போனீங்கன்னு வச்சுக்கலாம். போனீங்கன்னா டாக்டர் உனக்கு கேட்பாரு என்ன செய்யறது கேட்பாரு. டாக்டர் ஒரே தலைவலி, ஒரே தலைதோஷம் சொல்றேன் டாக்டர் அப்படின்னு நீ சொன்னாதான் அந்த ஆள் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி பழக்கம் எனக்கும் உண்டு. விசுவாசிட்டு வந்துச்சுன்னா கேட்பேன் என்ன செய்யுது ஏது செய்யும் கேட்டு நச்சுன்னு ஜெயிச்சு நச்சுன்னு வெளியில் வந்துருவேன். சொல்லுவதே பழக்கத்தை அப்படியே வச்சிருக்கேன். அதனால தையா கேட்டேன் எதுக்கே அவங்க ஜோம் கொண்டாடிங்கன்னு சொல்லுவேன். என் உடம்பு சரியா வாய கட்ட ஜோம். என் வேதத்துல 66 புத்தகத்தையும் தேடி பார்த்தேன். கொண்டாட்டி வாய கட்ட ஜெபம் எங்கேயுமே கிடைக்கல. அவரை பார்த்து கேட்டேன் என்ன யாரா நீங்க ஏன் அப்படி என்ன அப்படி என்ன அப்படின்னா ஒரு சொல்றாங்க பொம்பளையா அங்காக எனக்கு குத்தி போய் வரைக்கிறேன் அருமையான கொண்டாட்டி. சொல்லுவல்ல வாயை தர மாட்டேன். கையை தட்டி நடுவே சொல்லுவோம். கவனிங்க, சிம்சனுக்கு கொடுத்தப்பட்ட பலம் சாதாரண பலம் இல்ல. அவனை குறித்து வேறு சொல்ல அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில நீ கவனமா இருக்கணும். குடும்பத்துல ஒரு வாழ்க்கை, தெருவுல ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, ஆபீஸ்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரே வாழ்க்கை வாழணும். ஆமே சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ஒரே வாழ்க்கை. தேவன் எதை விரும்புகிறாருன்னா அப்ப பலத்தை சத்து எங்க வச்சிருந்தான், யாரை எங்க வச்சிருந்தாரு, அவன் விரைவில் எங்க வச்சிருந்தான், தெரியல வச்சிருந்தான். தெரியல. இப்ப பெலிஸ்தியர் என்ன பண்ணிட்டாங்க,
இவனை பிடிக்கணும். யாரை பிடிக்கிற? யாரை வச்சு பிடிக்கிறான்? தெரிஞ்சா வயசு தான் பிடிக்கிறான். அது வரியா எழுதிட்டு திடீர்னு மணியில சிம்சோன் பலத்தை எல்லாம் அந்த வரியை எழுதிருப்பேன். கவனிச்சு பாருங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நினைச்சு கூட பாத்துக்க முடியாது. நான் சுருக்கமா போறேன், எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனால மணியில பழகுதான் சிம்சோன் ஒரு விடுகதையை சொல்றான். அந்த விடுகதையில தான் மர்மம் இருக்குது. உன் பலம் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. உன் பலத்தை சொல்லு அப்படின்னு. ஒவ்வொரு விடுகதையா சொல்றான். அப்ப பெலிஸ்தர் வராங்க அப்படின்னா பெலிஸ்தர் வராங்க ஒவ்வொரு பகுதியும் சொல்றாங்க. அப்படி கடைசியில அவன் நல்ல படத்தை தூக்கிறான் தெரியல மடியில. அந்த மடியில அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுவ, அல்லேலூயா சொல்லுவ, அல்லேலூயா. நல்லா முறையிட்டான், நல்லா தூங்கிட்டான். பெலிஸ்தர் வராங்க. அவன் தலையில இருக்கிற முடியில இருக்கிற பலத்தை ரகசியத்தை என்ன பண்ணிட்டான்? போட்டு உடைச்சிட்டான். இப்ப பெலிஸ்தர் வந்துட்டாங்க. என்ன முடியல அவனால? ஏந்திரிக்க முடியல. ஏன் என்ன காரணம்? ஏந்திரிக்க முடியல. அவன் பலம் போயிடுச்சு. பரிசுத்தன் அவனை விட்டு நீங்கிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்குதான் நீ நடிக்க கூடாது. பகல் சொல்லு, நடிக்க கூடாது. விசுவாசியா இருக்கணும். இல்லாட்டா விசபூசியா இருக்கணும். பகல் சொல்லு, இல்லாட்டா விசபூசியா இருக்கணும். நீ சொல்லு வாயத்துல ஐயோ அப்படியே உட்காந்து விசபூசியா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும் நீ. அதான் அது விரும்புற. அப்ப சிம்சனுக்குள்ள இந்த பலம் இருந்து நல்ல கவனிங்க. பலத்தால் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அவன் தெரியல அவனால விழுந்து போயிட்டான். அதை கவனிச்சு பாருங்க. அவன் பலம் போயிடுச்சு. சரி, ஆண்டு இறக்கப்படுறாரு. அவனை கொண்டு வந்துட்டாங்க. எங்க கொண்டு வந்துட்டாங்க? கண்ணை இழந்துட்டான். மாவரைக்க விட்டானுங்க. அல்ல பிலிஸ்தர் ஒரு காட்டு இருந்துச்சு. என்ன காட்டுனா, இவனை விடக்கூடாது. இவன் தான் இவன் வயலனா கொடுத்து தீக்கையாக்கணும். இவனை விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருந்தாங்க. அதனால இவனை என்ன பண்ணாங்க? நகைப்பு 7 கிண்டல் பண்ணி அவனை கொண்டு வந்து அவனை மாவரைக்க விட்டு கண்களை பறிச்சு அவர் ஒரு நகைக்கக்கூடிய ஒரு மனுஷனா, எப்படி ஒரு பராக்கிரமசாலிய பிரசேமத்தில் விடுவாங்க எப்படி இருந்து நினைச்சு பாருங்க. அவன் பலம் போயிடுச்சு. அப்ப கண்ணை இழந்துட்டான் சிம்சன். ஆனா ஒரே நிமிஷம் ஆண்டவரை கேட்கலாம். ஆண்டவர் ஒரு விசை என்ன நினைக்கிறோம், ஒரு விசை. அவதான் ஆண்டவர் மறுபடியும் அவனை நினைக்கிறார். நான் சொல்றேன், நல்ல இழந்து போனது திரும்ப கொடுக்கும் கருத்து. அப்படி சொல்லி இழந்து போனத திரும்ப கொடுக்கும் கருத்து சொல்லுங்க. ஒருவேளை நீங்க 6 மாதம் உங்க பலத்தை இழந்திருக்கலாம். ஏதோ சூழ்நிலையில பக்கம் சொல்லுங்க, ஏதோ சூழ்நிலையில 6 மாதம் பலத்தை இழந்திருக்கலாம். இந்த 7ஆம் மாதம் உன் பலத்தை மறுபடியும் கத்து புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கிறார். நீ மறுபடியும் பலத்தில் இடை கட்டப்படுவ. சொல்ல மறுபடியும் பலத்தை தூக்கி நிறுத்துவாரு. ஒரு சத்துருவ ஒன்ன வைத்து ஜெயிக்க கத்த செய்வாராக. ஐய பலமா தட்டி ஆர்ப்பரி மகள. அடுத்தது என்ன? ஒரே சத்தம் தான் போட்டேன். என்ன நினைத்தது ஒரு விஷயம் நினைத்தது. கத்த இறக்கம் உள்ளது. ஏதாவது சொல்லுங்க, தலைமுறைக்கு இறக்கம் செய்யறது. நம்ம பாவம் செய்யற சில கோவப்பட்டுருவோம், எரிச்சல் அடையும். குடும்பம்ல பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருவோம், மனைவி சண்டை போட்டுருவா, பிரச்சனை பண்ணிடுவா. ஏதாவது ஒண்ணு நடக்கும். விளைவிடும் சொல்லி விளைவிடும். சிம்சனுக்குள்ள பாவம் இருந்துச்சு. சில பேருக்கு எப்படி பாவம் விளைவிடம் இருக்கும்? நான் கோபம் இருக்கும். அந்த கோபம் கடைசி வரைக்கும் இருந்தது. பாத்திரம் உடையும். புருஷனை துரத்துவா. சில இடத்துல நல்ல சம்பந்தம். புருஷன் வெளியில வந்து கத்துறாரு. அட்டி தாங்க வீட போட்டாட்டி அந்த அட்டி அந்த பொங்கல். ஐயோ விட்டுருமா நான் கூட பின்னாடி திரும்பி பார்த்தேன். உள்ள யாரையும் கூட அடிக்கிறாங்க பார்த்தா புருஷனை போட்டு அடிச்சு புருஷன் வெளியில கத்தி முடியாடுறாரு. அந்த அட்டி இந்த பொங்கல ஐயோ இன்னைக்கு நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்து ஒண்ணு தெரியாது. பாப்பா பாரு எல்லையே அப்படியே பாக்குறீங்க, ஒண்ணுமே தெரியாத பாருங்க. காவணி அது மாதிரி சிம்சனுக்குள்ள ஒரு பலம் இருந்துச்சு. அந்த பலத்தை அவன் இழந்தது காரணம் இருக்குன்னா பாவம், இச்சை. தெரியல மனிதர்கள் படுத்ததுனால பரிசுத்தமான இடத்துல இருக்க முடியும். உன் வாழ்க்கையில இச்சை இருக்கவே கூடாது. அந்த பாவம் உள்ளதே இருக்கக்கூடாது. சுத்திகரிக்கப்படணும். அப்பதான் கத்தவனை மறுபடியும் புதுப்பிச்சு பலத்துல தூக்குவார். ஒருவேளை நீ கோவப்படுறவளா இருக்கலாம், எரிச்சல் குடும்பத்துல சண்டை போட்டுட்டே இருக்கும். எந்த நேரம் சண்டை, எந்த நேரம் கலகத்தை முடிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க உள்ள சபையில் நல்ல வேதம் வாசிக்கும், ஜெபிக்கும், துதிக்கணும், திருமணம் எடுக்கும், எல்லாம் செய்யும். அங்க போய் பார்த்தீங்கன்னா அது வண்டமான தண்டவாளத்துல தெரியும். அது வேற இருக்கு. சொல்லுவதே லூயா அப்படியே உட்காந்துருப்பார். நல்ல கவனி அப்படியே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான் கேட்டேன், உங்க மனைவி ஆவில நிரம்புறாங்க கொடுத்து வச்சு அவர் சொல்றாரு இங்க வருமா? அப்புறம் எப்படா ஆறாம் முடியும் பார்த்தேன். முடிச்சோன்னு கேட்டேன், வாங்க அப்புறம் மனைவி பார்த்தேன் நல்ல மனைவியா. அப்புறம் முடிச்சோன்னு கேட்டேன், என்ன பிரச்சனை என்ன? நானும் ஒரு பாப்பம் நான் இந்த பக்கம் நிற்பேன் தெரிஞ்சு பாருங்க. அப்படியே ஆவில ஐயோ நான் கண்ணத்தை பேசி இந்த நடிப்பு மனசு என்ன
ஆச்சுன்னா ஐயோ குழம்புல உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சொன்னேன் சுட சுட நீங்க மூஞ்ச ஊத்திட்டா டென்ஷன் பார்த்துட்டு இங்க வந்து நடிக்கிறடா இந்த குதி போய்க்கால தரைய கிழிஞ்சிருச்சு அவங்க பால் கிழிஞ்சிருச்சு ரெண்டா கிழிஞ்சிருச்சு பேர் உடஞ்சிருச்சு 4 நாள் இந்த நடிப்பே வேண்டாம். அப்புறம் சொன்னாலும் நான் அவளை கட்டிட்டு 35 வருஷம் குப்பை போட்டு வந்தது எனக்கு தான் தெரியும். அவளை பத்தி இங்கேதான் கவனி என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய உன் பலத்தை கத்துற அறிவா, அதே சேர்ந்து உன் பெருவனத்தை அறிவா. சாத்தானுக்கும் தெரியும் உன் பலமோனுக்கு தெரியும், உன் பெருவிடமோனு தெரியும், உன்னை எங்க தொடணும் உன்னை எங்க கவனம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். சொல்லுவரே இல்லையா, சொல்லுவரே இல்லையா, கரங்களை தண்ணி சொல்லுவாங்க. வார்த்தையை கேட்கிற தேவனுக்கு முதலாவது பார்க்கறது எதை திருப்பி கொடுப்பான் அவன் தலைப்பை வெள்ளத்தை கொடுப்பான். ஒருவேளை 6 மாசம் ஏதோ வெள்ளத்துல விழுந்துட்டியா, வெள்ளத்தை இறந்துட்டியா, கோவமா எரிச்சலா, எதுலே கவலையா, எதுலே சண்டையா, அது விளையமா உள்ளுக்குள்ள இருக்குதா, அதை வச்சு சாத்தவனை தாக்குறானா பயப்படாது. அதனால வெள்ளத்தை இறந்துட்டு உள்ள வந்துருக்கியா. இந்த 7ஆம் மாசம் ஒரு புதிய பலன், கழுகு ஒப்பிட்ட பலன், செட்டையில் அடித்து எழுப்புற பலன், ஒரு சத்துருவை ஜெயிக்கிற பலன் உன் மேல வருவதா. சொல்லுறதே லூயா, சொல்லுறதே லூயா. சொல்லுது 68ஆம் சங்கீதம் 35 சொல்லுது. வாசிங்க 68ஆம் சங்கீதம் 35 சொல்லுது. வாசிங்க 68ஆம் சங்கீதம் 35 உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் 4:11 அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சத்துருடைய போராட்டம் கூட இருந்து பலத்தை இழந்து வந்திருப்ப, பயப்படாத. திரும்ப உனக்கு அந்த பலத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு சத்துரு மத்தியில் நிற்பார். ஓ தலையை நிமிர்ந்து நடக்கப்படுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர், என் பலனாகிய கர்த்தரே என்னை பலப்படுத்தி நடத்துமையா. 1 2 3 தெளிலாவை வச்சு அட்டாக் பண்ணாம பாருங்க, அடிக்கலாம் பாருங்க. ரொம்ப கவனமா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை.
பலத்தை திருப்பி கொடுப்பாரு. ஆனா மறுபடியும் பாவத்தில் விழக்கூடாது, மறுபடியும் விழக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறார். சிம்சன் அவனை எப்படி செஞ்சாதான் 20 ஆண்டுகள் நியாயாதிபதி அவர் செஞ்சார் இஸ்ரவேலில். அவன் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா அந்த இச்சையை கொண்டுதான் பாருங்க. கர்த்தருடைய 118ஆம் சங்கீதம் 1 சொல்லுது, என் பெருநாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன். 28ஆம் சங்கீதம் 7 சொல்லுது, கர்த்தரின் பெருனும் என் கேடமாக என் இறுதியும் அவரே நம்பியிருக்கும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமரியாவிலும் கடைசி பரியந்தமும் சாட்சியா இருப்பீங்க. சாட்சியா இருக்கணும். நீங்க இந்த 7ஆம் மாசம் கர்த்தர் பலப்படுத்த போறாரு. 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் நீ சாட்சியா வாழணும். கையை தண்ணி சொல்லு சாட்சியா வாழணும். இப்ப நீ வெள்ளத்தை இறந்துருக்க, ஏதோ ஒரு பெரியவன் உன்னை தாக்கி இருக்குது, ஏதோ ஒரு பெரியவனுக்கு நீ பின்மாற்றத்தை போயிட்ட, ஏதோ ஒரு பெரியவன் உன் குடும்பத்தை தாங்கி இருக்குது, நீ முன்னேற முடியல, நீ எழும்ப முடியல, நல்ல செபிக்கிறதா, சபைக்கு வர்றது தவறாம வந்துட்டு இருக்கிற, வேத வாசிக்கிற எல்லாம் இருக்கிற, ஆனா ஏதோ ஒரு பெரியவன் உன்னை தாக்குகிறது, உன்னை முன்னேற விட பெரியவனத்தை கத்தனைக்கு முறிப்பாரா இழந்து போன அந்த பெரியவனத்தை மறுபடியும் ஒரு திருப்பி கொடுப்பாரா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் செய்யும், நிச்சயமா செய்யும். ரெண்டாவது பார்ப்போம். முதலாவது என்ன பார்த்தோம்? ரெண்டாவது பார்க்க போறோம். நலத்தை பார்க்க போறோம். ஆண்டவர் ரெண்டாவது பக்கம் சொன்ன கர்த்த திரும்ப கொடுக்கிறவர். எதை திரும்ப கொடுப்பாரா? நலத்தை திரும்ப கொடுப்பாரா? பூஜை பார்த்து சொல்லுங்க, நலத்தை கொடுப்பாரா? நலந்தானா அப்படின்னு நலத்தை கொடுப்பாரு. நானே சொல்லுங்க. இப்ப வாசிக்க கேட்போம். ரெண்டாவது இதை கொடுப்பான் அவனுக்கு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. தப்பு வாசிங்க. எசேக்கியாவை நீ நோக்கி கர்த்தர் சொல்றது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். 15 வருஷத்துக்கு கூட்டுவன செய்யா. உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது பக்கத்துல இருக்கிற தொடையில தட்டி சொல்லுங்க. இரண்டாவது உங்களுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார். என்ன கொடுப்பாரா? உங்களுக்கு நல்ல நலத்தை கொடுப்பார். நீங்க சொல்லுங்க, நல்ல நலமா இருப்பீங்க. சொல்லுங்க, நீடோடு வாழ்வீங்க. சொன்ன வாயதான் சொல்லுங்க, வீட்டுலதான் நீங்க ஏதாவது சொன்ன நீடோடு நீ வாழ்வ, நல்ல சுகமா இருப்ப. அது கூட சில வாயே வராது, எப்படியாவது போகணும். நடத்த கொடுப்பார். நாளும் எஸ்ஐகே குறித்து வேதம் சொல்லுது, கிமு 726 தான் இவருக்கு காணவில்லை வேதம் சொல்றாங்க. கிமு 726 இவர் நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு உத்தமமா இருந்தவர் தான், நல்ல அரசாண்டவர் தான், கடவுளை பயன்படுத்தினா. நல்ல கவனிங்க, இவர் நலத்தை இறந்துட்டார். இவருக்கு இருந்த வியாதி என்னன்னா, அறிவியல் ஆராய்ச்சி சொல்றாங்க போன் கேன்சரா. எஸ்ஐகேவுக்கு என்ன வியாதினா போன் கேன்சர், அதாவது எலும்போட புற்றுநோய். அதாவது அந்த நாட்கள் இங்கிலீஷ் மருந்து கிடையாது. அப்போ ஹாஸ்பிட்டல் நீங்க இருந்துச்சுன்னா அந்த கரெக்டா வந்துருவாங்க செய்யலாம். அப்போ தேடி வந்து ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. நல்ல கவனிங்க. ஆனா அன்னைக்கு அப்போ இல்ல, இங்கிலீஷ் மருந்தே இல்ல, தமிழ் மெடிசன் தான். நரம்பு பார்த்து நாடி பிடிச்சு பாக்குற மருத்துவர் தான் இயேசுநாதர் காலத்துல இருந்தாங்க. நாட்கள் பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தாங்க. ஹலோ, எஸ்ஐகே காலத்துல இருந்தாங்க. அப்ப எஸ்ஐகேவுக்கு என்ன வியாதினா போன் கேன்சர். அவன் என்ன கடைசி பையில படுக்க அரண்மனையில படுத்திருக்கிறார் ராஜா. நலத்தை இழந்துட்டான். இவன் யாரு? உண்மையா இருந்தவன் தான், உத்தமமான ராஜ்யத்தை ஆண்டவன் தான். தேவன் பயன்படுத்தினான். அப்படிதான் பேசணும் சொல்லுது. எஸ்ஐகே ராஜா இஸ்ரவேல் ராஜ்யத்தை விழுந்த பின்பு சிதறியிருந்த அந்த சகல ஜனங்களை கூட்டி ஒரு விசேஷ பஸ்கா பண்டிகையை 16 நாட்கள் நடத்தி 2ஆம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தின எசேக்கியா அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவன். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பலவீனம், ஒரு தாக்குதல் வந்துருச்சு.
ஏன்னா அவன் சில காரியத்தை செய்தான். இவன் சிம்சனை போல சிம்சனோட பாவத்தில் உள்ள விக்கிரங்கள் அழிச்சான், தோப்புகள் அழிச்சான், தாவீது மகரேனால அவன் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா கடவுளுக்கு முன்னே செஞ்சான். தேவன் அவனை பார்த்து உயர்த்தினார். ராஜாக்கள் அவன் கரத்துல ஒப்பு கொடுத்தார், ராஜ்யத்தை கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஆனா அது ஒரு பலவீனம் அவனை தாக்கப்பட்டு வியாதியில படுத்துட்டான், போன் கேஸ்ல படுத்துட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, யாருமே குணமாக்க முடியாத நிலைமை. இப்ப ஏசியாவின் தீர்க்கதரிசி ஏசியா ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏசியா கூப்பிட்டு சொல்றாரு, என் தாசனாக ஏசையாட்ட போய் சொல்லு. எப்படி சொல்றாரு பாரு, கூட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு. ரொம்ப அழகா சொல்லி போறாங்க. வீட்டுக்காரர் ஒழுங்குபடுத்த அவன் நாளைக்கு சாவு போறான். எப்படி இருக்கும்? நாளைக்கு உதாரணத்துக்கு சொல்லுமா, உங்க சபையில ஒரு கணவர் அக்காரு கணவன் வச்சுக்காங்க, அவங்களுக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்காங்க, ஐசியூவால வச்சிருக்காங்க. பாஸ்டர் மதன் வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுக்குறாரு சண்டே. நமக்கு தெரியுமா அந்த ரவி கரெக்டா ஜோம் பண்ணுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, உதாரணம் சொல்றேன். இருக்கிறாங்க ஐசியூவால வச்சிருக்காங்க. மாஸ்டர் சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமை நீ கவனிமா, ஞாயிற்றுக்கிழமை சொல்ற சபையில வச்சிருக்காங்க. முடிஞ்சா நீங்க சாயந்தரம் போய் அவளை பார்த்து ஜோம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சொல்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீ என்ன பண்றது கேட்டா, ஐயோ நல்ல சோழ்வாங்க, முன்னாடி பார்த்துப்பாங்களே, ஒரு வாரம் கூட தவற மாட்டாங்களே, அவங்களுக்கு அந்த பயிரும் எத்தனோ வருஷம் போறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவேன். சாயந்தரம் போய் சாயங்காலம் போறேன். அவங்க படுத்துக்கிறாங்க, நான் முடியாத சொல்லி படுத்து நீ போற அவங்க பார்த்து அவங்க பார்த்துருந்தாங்க ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள போகும்போது. நீ போகும்போது போன எப்படி கேட்பேன், அக்கா நல்லா இருக்கியா, இது கவனிமா நல்லா இருக்கியாக்கா, நேற்று தான் பார்த்து சொன்னாரு, மறந்தே போயிருந்தேன், செத்துட்டியா உயிராக்கன்னு பார்க்க வந்தாங்க. எப்படி இருக்கும்? மைக்கு சொன்ன மாஸ்டர் செத்துட்டியா பார்க்க நம்ம எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. அடி பாவி, இதை தூக்கிட்டு அடி இவ்வளவு வேகமா ஆஸ்பத்திரி கூட வருது, அந்த வீட்லயே இருந்திருக்காங்க. அடி இதை கேட்டு பாதி உயிர் போயிருக்கும். அதே மாதிரி தான் திருப்பி ஏசியாவை உள்ள அனுப்புறாரு. இவன் யாருன்னா சூப்பர் ஸ்டார். இவன் தான் இயேசு பரப்ப சொன்னவன். 900 வருஷம் இருக்கும்போது இயேசு பரப்பதை தெளிவா தெளிவா சொன்ன ஏசியா தெளிவா சொன்னவன். அதனால இவன் வாயில வருது நடக்குன்றது எஸ்ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. கவனி பாருங்க, நான் நலத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கவனி, அப்பதான் நீ நலம் ஆகுல. இங்கேயே பார்க்கணும் பார்த்து சிந்திய வெளியில விட்டே வச்சுக்க, நீ நலம் ஆகவே மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே தான் வந்து போயிருவேன். கவனி, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை. இப்ப எஸ்ஐக்கிட்ட வந்து சொல்றான், ஆண்டவரின் அனுப்பினாரு, உன் வீட்டுக்காரிக்கு ஒழுங்குபடுத்தி நீ நாளைக்கு சாவப்பாரு. எப்படி இருக்கும்? எஸ்ஐக்கா ஒன்றும் புரியல. ஐயோ இவன் வர சொல்லிட்டாரு, இவன் சூப்பர் இருக்கிற இவன் சொல்றது நடக்குங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டார். இவன் சொல்லிட்டு அரை மணி நேரம்ல ஒவ்வொரு வாசலையும் தாண்டி வந்துட்டான். யாரு? எஸ்ஐ டிக்கெட் தாண்டி வந்தோடனே அதே ஆண்டவர் பக்கத்துல சொல்லுங்க, அதே ஆண்டவர் ஏசியாவை கூப்பிடுறாரு. சொல்லுங்க, ஏசியாவை கூப்பிட்டு சொல்றாரு, தாசனாகிய எஸ்ஐக்கா விண்ணப்பத்தை கேட்டேன், அவன்கிட்ட போய் சொல்லு 1 வருஷம் இல்ல, சொல்லு 1 வருஷம் இல்ல, சொல்ல 15 வருஷத்தை கூட்டி தரேன். சொல்லு 15 வருஷத்தை கூட்டி தரேன். அப்படி எப்படி இருக்கும் கவனி. இப்ப வாயில தான் சொல்றாரு சாவு போறேன்னு. இப்ப இவன் வாயில தான் சொல்றாரு பிழப்போனா 15 வருஷம். இவன் இந்த செய்தியை தூக்கிட்டு வாங்க. எஸ்ஐக்கா வரும்போது சுவர் பக்கம் திறந்து எஸ்ஐக்கா அழுவ ஆரம்பிச்சிட்டான். விண்ணப்பம் பண்றான், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உத்தமமா இருந்தேன், உண்மையா இருந்தேன், ராஜ்யத்துல நீ சொன்ன விக்கிரங்களை அழிச்சேன், என்ன மரணத்துல கொடுத்துட்டேன், நான் சாவ மாட்டேன் அப்படின்னு போராடுறான். எஸ்ஐக்கா அது கண்ணீர் ஜெபத்தை கேட்டு சொல்லி அனுப்பிட்டாரு. ஏசையா தூக்கிட்டு வராரு. வந்து இப்ப என்ன நினைச்சு பாத்தீங்களா? எஸ்ஐக்கா பார்த்து எஸ்ஐக்கா உடம்புக்கும் ஆண்டவருக்கு எதிர்ப்பது என்ன நடந்துச்சு? இப்பதான் சொன்னா நீ சாவு பண்ணணும். அரமண வாசல் கடைசி வாசல் கூட நான் தாங்கல. அதே ஆண்டவரை கூப்பிட்டு நீ பிழப்ப, நீ 15 ஆண்டுகள் ஜீவனோட இருப்ப சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு என்ன உனக்கு ஆண்டு என்ன இடப்பட்டது என்ன நடந்துச்சு கேட்டுமான கேட்க மாட்டாங்க. சொல்லுவது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா சொல்லுவது இல்லையா? அப்படி சொல்லுயா இடைப்பட்ட நேரத்தில் இவனுக்கு ஆண்டவர் ஒரு கனெக்ஷன். சிவபக்கமா திரும்பி ஜோம் பண்ணாமல்ல. எப்பவுமே தெரிஞ்சுக்க, ஆண்டவர் ஒரு இரக்கம் உள்ளவர். தலைமைக்கு இறக்கச்சு அதுல நீ ஜெபிச்சுட்டீங்கன்னா உங்க இறங்குவார். இததான் சிம்சன் செஞ்சான். ஒரு விஷயம் என்ன நினைத்தவன்னு சொல்லி ஜோம் பண்ணா பாருங்க, கர்த்தர் மேல பலமா இறங்கினாரு. அதே போல எஸ்ஐக்காக இறங்கினாரு. என்ன செய்தான், எப்படி ஜெபிச்சாரே தெரியல. ஹலோ, ஆனா விண்ணப்பம் பண்ணா. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு 1 வருஷம் இல்லைங்க 15 வருஷம். ஒரு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னா அந்த கலெக்டருக்கு 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்தா சென்று சொல்லணும். கவனி மகள கொடுத்துட மாட்டாங்க. தெரியாம அவன் நேர்மையான அதிகாரியா இருந்தா நேர்மையான அதிகாரியா இருந்தா
கவர்மெண்டே பார்த்து மேலதிகாரி அவன் பார்த்து அவன் நல்ல நேர்மையா 10 வருஷம் இந்த மாவட்டத்துல சொல்லி 2 வருஷம் எக்ஸ்டன் பண்ணுவான். நடந்து பாத்துக்கியா தெரியுதா புரியலையா? 2 வருஷம் எக்ஸ்டன் பண்ணுவாங்க. அந்த ஐஏஎஸ் கலெக்டருக்கு 60 வயசு ரிட்டர்ன் ஆனா கூட 2 வருஷம். அதே போல ஐபிஎஸ் ஆபீசர் நம்ம வேலை உண்டு. 2 வருஷம் நேர்மையை பார்த்து அரசாங்கமே நல்ல முடியுமாங்களே. நான் சொல்றது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம், ஆனா நான் பரலோக அரசாங்கத்தை பத்தி பேசிக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், 2 வருஷம் நேர்மையை பார்த்து எக்ஸ்டன் பண்ணணும். நேர்மையான அதிகாரி அவங்க எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தோம். நேர்மையான லஞ்சம் வாங்காதவர் இவரை மறுபடியும் நியமிக்கிறோம் அப்படின்றது அரசாங்கம் மறுபடியும் சைன் பண்ணும். மேலதிகாரிக்கு சைன் பண்ணி இவர் மறுபடியும் நியமிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்டன் கொடுக்குறாங்க. அதே போல நல்ல எஸ்ஐகே ராஜாவுக்கு எக்ஸ்டன் பண்ணது எத்தனை வருஷம் தெரியுமா? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. என் வார்த்தையை கேட்கிற என் தேவனுடைய பிள்ளை 15 வருஷமா 15 வருஷம். நான் சொல்லட்டுமா, நீங்க ஒரு டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க அவ்வளவுதான் சுகர் ஏறிச்சு, பிபி ஏறிச்சு, எவ்வளவு மாத்திரை போட்டாலும் குணமாவோட நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா சட்ட சொல்றாரு, உன் மரணத்தை உன் முடிய எண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நல்ல கவனிங்க, ஜீவனை சத்துரோட தொடவே முடியாது. நீ எவ்வளவு பலவீனத்தை உள்ள வந்தாலும் எத்தனை வியாதி வந்தாலும் சரி, உன் வியாதியை குணமாக்கி மறுபடியும் உன்னை திரும்ப அந்த நிலையில நிறுத்துகிற என் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். அடுத்து என்ன தெரியுமா? எஸ்ஐக்காவுக்கு மறுபடியும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து ஜீவனோட மறுபடியும் ராஜ்யத்தை ஆள வைத்தார். நான் சொல்லட்டுமா, சொல்லுங்க, இழந்து போன நடத்தை எஸ்ஐக்கியா மீண்டும் 15 ஆண்டுகள் திரும்ப பெற்றுக்கொண்டான். அதே போல நீங்க ஒருவேளை பெருவினத்தோடு வியாதியோடு வந்திருப்பீங்க சொன்னா கர்த்தர் உங்களுக்கு நீங்க சுகத்தை நலத்தை திரும்ப கொடுக்க போறார். நீ வியாதியை பார்க்கவே முடியாது. உன் வியாதியை காட்டிலே பெரியவர் சொல்லு. உன் வியாதியை காட்டிலே பெரியவர். நல்ல கரைகள் தட்டி 3 காரியங்கள் இருக்குங்க. 3 காரியங்கள். 1 ஆன்மா, 2 மனம், மற்றது சரீரம். இதுதான் சாத்தானுடைய வேலை, தந்திரங்கள். 3 நலத்தை எங்க வச்சுக்கிறாருன்னா 1 ஆன்மா, 2 மனம் மற்றும் சரீரம். நல்ல கவனிங்க. அப்ப இந்த 3 பகுதியில கத்து நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு பலத்தை வைக்கிறது இல்ல, நல்ல நலத்தை வைப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் மெடிசன் எடுக்கிறியா, ஆரோக்கியம் இருக்கிறியா, கடின வியாதியை நம்ம மரணத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறியா, பயப்படாத. எனக்கு பின்னாடி இவருக்கு போய் வந்துச்சு வண்டியோட கூட சொல்ற டாக்டர் ஜிஹெச்ல சிகரெட் வண்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். காமிச்சு டாக்டர் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க 2 வாரத்துல அட்மிட் ஆகிருக்கோம். ஸ்கேல் எடுத்து கொண்டு காமிச்சு 2 வாரத்துல அட்மிட் ஆகிருக்கோம். நரம்பு சுத்திருச்சு. அவனுக்கு எதனா பட்டேன் இப்படி போக முடியாது. ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே 15 நிமிஷம் நான் இப்படி படுத்தணும். இப்படி படுத்துட்டாதான் ரெக்கவரி ஆகும் எனக்கு. இல்லாட்டா அப்படியே முட்டிலே நிக்கிற பழகி தந்திர மந்திரம் பண்ணு. அதை இப்படி படுத்தணும். படுத்தாதான் அந்த வலி நிற்கும். இல்லாட்டா கஷ்டப்படுவேன், இவ்வளவு வேதனை. அதனால வெயிட் தூக்க கூடாது. எவ்வளவு போராட்டம், கஷ்டம். அதனால அந்த வேதனையோடு கூடி செஞ்சேன். அதோட வேதனை கொடுத்தேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வியாதியோட என்னை முடிக்கணும்னு நினைச்சா நீங்க ஒரு ராஜ்யத்தை எடுத்து போறேன். இந்த வியாதியிலே சுகமாக்கி மறுபடியும் நான் ஊழிய செய்ய நினைச்சா நீ செய்ய வைக்கலாம் இருக்கிறேன். டாக்டர் சொல்றாரு ஆபரேஷன் பண்ணி தான் விடுறாரு. ஆனா நீ எனக்கு பெரிய டாக்டரா இருக்கிற. உலக டாக்டர் சொல்றான் ஆபரேஷன் பண்ண, ஆனா நீ தான் டாக்டர், நீ தான் மருத்துவர், நான் ஊழியக்காரன், சுகத்தை விரும்புகிறவங்க அப்படின்னு ஒரு ஜெபத்தை போறேன். எனக்காக தமிழ்நாடு முழுவதும் ஊழியக்காரன் ஜெபம் போன காதல வச்சுக்குவேன். அழுவேன் பாசிட்டிவ் கண்ணீர் செலுத்தினேன். அவ்வளவு வேதனை அனுபவிச்சேன். நிக்க முடியாது. நானும் அந்த ஒரு நாடு அப்படியே மாற்றணும். பிரசவம் பண்ண முடியாது. அவ்வளவு வேதனை. மனைவி ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாங்க, பிள்ளைங்க ஒரு கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு வேதனை. அவருக்கு டாக்டர் சொல்லிட்டு 4 புருஷன் வந்தாரு. கண்டிப்பா பண்ணிதான் வார்த்தையை கேட்க அவர்கிட்ட போராடி ஜெபிச்சோம். ஊழியர்களெல்லாம் ஜெபிச்சாங்க. கர்த்தரே அவரே ரெக்கவரி பண்ணார். நான் சொன்னேன், இந்த இடத்துல கத்தி படக்கூடாது, ஆனா உன் கரம் பட்டா போதாங்க. கத்தி படக்கூடாது, டாக்டரோட கத்தி படக்கூடாது, உன் கை படணும் அப்படின்னு பாருங்க. தாழ்வான சுகத்தை அடையலையா இன்னைக்கு போன எனக்கு 99% ரெக்கவரி எல்லாரும் கையை தட்டினா நீ பொம்பளை ஆண்ட நல்ல பொம்பளை ஆண்ட அப்படியே உட்காந்துக்கிறீங்க. கதை கேட்கறீங்க, கதை உட்காந்துக்கிறீங்க, தட்டுறீங்க. வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே. வாயை தட்டணும், கையை தட்டணும்,
ஒவ்வொரு நாள் என்ன சொல்றாங்க, அவளை வேதனை அனுபவிச்சிருக்காரு. பாதி எதிர்ப்பு பயில நரம்பு வண்டியை ஓடக்கூடாது, குனிஞ்சி வெயிட்டு தூக்கக்கூடாது, மக்களை தண்ணியை வந்து கீழே குனிஞ்சு எடுக்க கூடாது, ஸ்டூல் போட்டுதான் குடிப்பாரு. அதுதான் மேல பக்கிட்ட வச்சு மொண்டு ஊத்துவேன், வெயிட்டு தூக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருந்தேன். 15 நிமிஷம் 20 நிமிஷம் படுத்துடணும் கொஞ்ச நேரம், அப்பதான் அது ரிக்கவரி ஆகும். அவ்வளவு வேதனை ஊழியத்தை முடிச்சு வந்தா ரணம் தான், கண்ணீர் தான், அவ்வளவு வேதனையோட மனிதர்களுக்கு காயங்கள், பிள்ளைங்க போய் காயப்பட்டாரு. என்னால இவ்வளவு வேதனை கடந்து போனேன். 1.25 வருஷம் பாட அனுபவிச்சேன். அந்த சோதனை 15 நான் சொல்றேன், உனக்கு கூட்டி கொடுக்கறது டாக்டர் இல்லை, ஆயுச கூட்டி கொடுக்கறது ஆண்டவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த 7ஆம் மாசம் உன்னை நலத்துல கொண்டு போறாங்க, நலமா இருப்ப. ஒருவேளை யாரையாச்சும் சுகம் இல்லாம வீட்டுல போட்டு வந்திருக்கியா, இன்னைக்கு நீ உள்ள போ, அவங்க நலமாய் உட்கார்ந்துருப்பாங்க, சுகமாய் உட்கார்ந்துருப்பாங்க. உன் கண்களை காணலாம். நல்ல கண்களை பலமாய் தட்டி சொல்ல மகளே. மூணாவது கணக்கு சொல்லி நான் முடிச்சது வாசிங்க. நான் தகவலுக்கு போயிட்டு விளக்கம் நிறைய புரியல. மூணாவது கணக்கு சொல்லி முடிச்சது வாசிங்க. 3ஆவது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4:7 வாசிங்க. பார்த்துக்கலாம், இதை பார்த்து வச்சுக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இதை பார்த்துக்கோங்க. போய் அறிவித்தார். இல்ல அந்த வசனம் வந்து முடியும். 4:7 வசனம் முடியும். அவர் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவர், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். முதல்ல என்னத்தை பார்த்தோம்? கதை சொல்லு. அடுத்த வாயை பார்த்து காப்பி அடிக்காது, வாயில சொல்லு. அப்படியே காப்பி அடிக்க புத்தி மாறவே மாட்டேங்குது. அடுத்த வாயை பார்த்து காப்பி அடிக்குது. முதல்ல என்ன பார்த்தோம்? 2வது என்ன பார்த்தோம்? 3வது பார்த்து முடிக்க போறோம். சொல்லு 3வது என்ன? வாழம். அது அழகா சொல்லணும். வாழைப்பழம் சாப்பிடுறதா சொல்லணும். சொல்லு சொல்லு பார்ப்போம். சொல்லு வாய் சொல்லு. வாழம். அப்பதான் நீ வளமா இருக்க. அப்படி சொல்லும் போதே நாளைக்கு சாப்பிடணும் சொல்லக்கூடாது. சொல்லு சொல்லு பார்த்து சொல்லு. 1 2 3 சொல்லு பார்ப்போம். வாழம். இப்ப எலிசாட்ட ஒரு நிலைமை சொல்றான். என்ன சொல்றான்னா, தீர்க்கதரிசியில ஒரு தீர்க்கதரிசி மனைவி கடன் பட்டுட்டா அவன் கடன்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் பிள்ளைகளை சிறப்பு. அந்த இஸ்ரவேல் காலத்துல ஒரு கோட்பாடு இருந்துச்சு. என்னன்னா, கடன் கொடுத்தவன் அடிமை. இந்த அம்மா என்ன சொல்றான்னா, புருஷன் இறந்துட்டாரு, கடத்தோட போயிட்டாரு, இவன் தான் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும், கடத்தை கொடுத்தாகணும். கடன்காரன் வாசல் நிற்கிறான். என்ன பண்றான்னா, வாலிப பிள்ளைகளுக்கு பசங்க இருக்காங்க, இந்த பசங்களை வந்து அடிமையை பிடிச்சி போறான். அவ எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடத்துக்கு தகுந்த அவன் வேலை செஞ்சாகணும். இஸ்ரவேல் ஒரு பொறுத்தவரைக்கும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. 6 மாசம் 1 வருஷம் இப்படிலாம் இருந்துச்சு, சூழ்நிலை இருந்துச்சு. அதனால நம்ம சொல்ற இவரோட வேதனை என்னன்னு பிரச்சனை கேட்டீங்கன்னா, தருத்துறோம். புருஷன் இறந்துட்டாரு, வட்டி கட்ட முடியாது, கடத்தி அடிக்க முடியாது, உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு விதவை, அது மூலமா நம்மளுக்கு போறேன் விதவை. இப்ப நான் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்.
இவன் என்ன செய்யல நல்லபடியா இவன் சூழ்நிலையில வந்து எச்சரிக்கை சொல்றான். இவன் தேவ மனுஷன் அவருக்கு தெரியும். இவன் வந்து சொன்னா இவன் ஏதாவது காரியத்தை நம்ம செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். இங்க ஒரு பிரச்சனை யாரு வரீங்க? பாஸ்டர் பிஷப் வரீங்க. மதம் சொல்றீங்களா இல்லையா? பிஷப் வந்து ஜோம் பண்ணுங்க சொல்றீங்களா? அந்த மாதிரி அந்த நாட்டுல எலிசா ஒரு வேலை தேவனுடைய மனுஷன் அவன் கேள்விப்பட்டு சொல்றான். இப்படி ஆயிடுச்சு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? அறிக்கை பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யும். அவன் பார்த்தான் எலிசா. அப்படியா உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கிற அப்படின்னா ஒரு ஜோடு ஒரு படம் என்ன இருக்கு நீ ஒண்ணு செய்யாத அயனா இடத்துல போய் பார்த்துட்டு தான் வாங்க. அவங்க தான் பாருங்க சூப்பர் ஆலோசனை. அந்த மாதிரி ஆலோசனை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது பணம் கேட்டா கடன் பட்டிருக்கோம் எலிசா ஏதாவது உதவி செய்வாங்க இந்த பொருளை சொன்னான். அவன் சொல்றது என்னன்னா உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டான். ஒரு படம் என்ன இல்லாத கூட தெரியல. நீ என்ன பண்ண உன் சொந்தக்கார மாமனார் நாத்தனார் மூத்தனார் அவங்க வீட்டுல போய் பாத்திரத்தை வாங்கிக்குவா. வாங்கிட்டு உள்ள வச்சுரு. உன் பிள்ளைங்க மூலம் அந்த எண்ணெய் இருக்கும்போது பாத்திரம் ஊத்து. அந்த பாத்திரம் நிரம்பும். அந்த நிரம்புன எண்ணெயை போட்டு வித்து கடத்தை அடைச்சு கேட்டான். ஒருவேளை இந்த விதவை என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன்னா ஒன்று வந்து கேட்க பாருங்க. ஐயோ ஐயோ உன்னை கேட்காம இருந்திருக்காயா? எனக்கு வந்து நான் வந்து என்ன இருக்கு எண்ணெயை ஊத்தி பார்த்து விட்டு அது விட்டு என்னைக்கு நடக்கிற காரியமா முதல் சொல்லி நடக்கிற காரியமா சொல்லாமா கடற்கரை ராஜாட்டி சொல்லு நடக்கிற காரியமா இது நடக்க சொல்லி இது நடக்குமா நடக்குமா அப்படின்னு அவர் யோசனை பண்ணவே இல்லை. அவர் செஞ்ச காரியம் தெரியல. தேவ மனுஷன் சொல்றதை கீழ்படுத்தான். ராமே சொல்ல அப்படிதான் சொல்லணும். அப்படியே தான் சொல்லணும். ராமே சொல்ல ரொம்ப அழகா இருக்கு. நல்லா சொல்றேன். கவனி என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய நாங்க மூன்றாவது பலம். என்ன பண்றா சொன்ன உடனே பிள்ளைகளை கூப்பிட்டா எல்லா பாத்திரம் வீட்டுல வச்சுட்டா. இந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஒரு பாத்திரம் ஊத்துனா அந்த பாத்திரம் என்னாச்சு நிரம்பிடுச்சு. இன்னொரு பாத்திரம் ஊத்துனா நிரம்பிடுச்சு. இன்னொரு பாத்திரம் ஊத்துனா ஊத்த 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 பாத்திரம் நிரம்பிடுது. அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு. வார்த்தையை கவனி. தேவ மனுஷன் சொல்றது சொன்னதுதான். கத்த சில நேரங்கள் சொன்னாருன்னா அதை அப்படியே செய்யறாரு. அப்படியே செய்வார். நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவர். அல்லேலூயா. இப்ப சொல்லு நீ நினைப்பதற்கு நீ வேண்டிக் கொள்ளும். இங்க பாரு என்ன பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளும். இந்த பாரு இந்த கையை வை அவர் அதிகமா செய்வார். அதிகமா செய்வார். நடந்தது என்ன? என்னைய ஊத்து எல்லாரும் பார்த்து நினைச்சு என்ன ஆயிடுச்சு? பாத்திரம் இல்லை என்ன ஆயிடுச்சு? இன்னும் போச்சு. இன்னும் போச்சு. இப்ப அந்த எண்ணெயை கொண்டு போய் வித்து கடன் நினைச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். இப்ப ஒருவேளை இந்த பிரசனத்தை கேட்கிற வட்டிக்கு வாங்கி கந்து வட்டி கட்டுறியா நீனு? வட்டி கொடுது வட்டிக்கு வாங்கி முன்னேற முடியாம தங்களுக்கு வாங்குறீங்க, குடும்பத்தை நடத்துறியா, பிள்ளைகளை படிக்க வைக்க நிலம வயசு பண்றியா? பயப்படாத. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பலத்தை கட்டளிடுவாரு. எதுல கட்டளிடுவாருன்னா உன்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற பொருளை வச்சு உன் மூட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை வைத்து அதிசயங்களை செய்து தேவனாய கட்டளை இந்த காரியங்களை செய்து முடிப்பாரா? தலைமை ஜோர தட்டி ஆடுற மகிழ்ப்படுத்துமாங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். வளன்றது இயற்கை. இயற்கை வளம் என்பது இயற்கை. சூரிய ஒளி, காற்று, நீர், கனிமரங்கள். 2 பொருளாதார வளம். பணம், நிலம், தொழிற்சாலைகள், முதலீடு. 3வது மனித வளம். நான் சொல்றது மனித வளம். அது என்னன்னா அறிவு, திறமை, உழைப்பு. 3 காரியங்களை சொல்லப்படுது. பிரிச்சு சொல்லிடுறேன். வந்து சொல்றேன். இயற்கை வளம். இயற்கை வளம் என்னன்னா சூரிய ஒளி, காற்று, நீர், கனிமரங்கள். 2வது பொருள் வளம், பொருளாதார வளம். என்னன்னா பணம், நிலம், தொழிற்சாலை, முதலீடு. 3வது மனித வளம் இருக்கு. அது என்னன்னா அறிவு, திறமை, உழைப்பு. ஒரு அறிவு இல்ல திறமையில உழைப்பு இருந்தாலும் எப்படி வசதியாகல யோசிச்சு பாருங்க. 3 காரியம் இருக்கு. இப்ப அமெரிக்காவோட நிலைமையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் போர்ல என்ன ஆச்சு? என்ன ஆச்சுமா? பணம் குறைஞ்சிச்சா இல்லையா? பொருளாதாரம் ஏறிச்சாமா? சிலிண்டர் கிடைக்கலையா? பெட்ரோல் ஏறிச்சாமா? கட்டுப்பாடு வந்துச்சா? அப்ப வளம் குறையுது. பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அவங்க அடிக்கிறானா, ஈரான் அடிக்கிறானா, கப்பலுக்கு வர முடியலையா? வீட்டு சிலிண்டர் வந்துச்சா இல்லையா? சொல்லு வாயை திறந்து சிலிண்டர் வந்துச்சா? உப்படியா 3 மாசத்துல சிலிண்டர் வரலன்றாங்க மனைவி. அல்லேலூயா. ஆனா அந்த சோத்திரமா ஜோமானமா திடீர்னு காலி பண்ண அனுப்புறான். காலி பண்ண அனுப்புறான். கதவு பார்த்து சிலிண்டரோட ஓட்டிக்கிறான். தேங்க்ஸ் மேகன். படங்கள் சிலிண்டர் குறைகிற மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கும். ஃபுல்லா சொல்றது எனக்கு குறைஞ்சி போயிருக்கும். அப்படி ஒரு வேலை சிலிண்டர் குறைஞ்சிச்சுன்னா நான் சமைக்கிறது நிறுத்திட்டான். எப்படி இருக்கும் என் பழப்பு நினைச்சு போறோமா? உடனே சொல்லியுமா நீ சோத்திரம் பண்ணுமா, ஜோம் பண்ணுமா,
அவன் வந்து வளைகோட போல பிரச்சனை பண்ணாலும் அந்த சிலிண்டர் ஆஃப் பண்ணாலும் சிலிண்டர் கத்த நிரப்புவாரம்மா. இருக்கிற சிலிண்டர்லயே உனக்கு சிலிண்டர் ஊத்திக்கிட்டே இருப்பாரம்மா. ஊத்துவாரு சிலிண்டர் ஆஃபே ஆகாது, எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு. கடைசி ரசம் வைக்கிற வரைக்கும் இருக்கும். அது நீ ரசம் வைக்கிறதே இல்லையா பார்த்தாலே தெரிஞ்சு. வானம் வானம். அப்ப மூன்றாவது உன் தரித்திரத்தை மாத்துறதுதான் தேவனுடைய வேலை. உன் சாபத்தை உடைக்க வேண்டியதான் அவருடைய வேலை. உன் ஐஸ்வர்யவனா மாற்ற வேண்டியதுதான் தேவனுடைய வேலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது தேவன் சொல்லுகிறது, அவங்க பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உன் தரித்திரம் மாறும், உன் சாபத்தை தேவனாக கர்த்தர் உடைப்பார்கள். வளம் வாழ்க்கையில வரும். வளம் வரும். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காத இருக்கபடி கர்த்தருடைய வளத்தை நிரப்புவார். வளம் வரும். நான் சொல்லட்டுமா, உன் கையில இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒன்று இருக்க சின்ன பொருளை வச்சுக்கிட்டு உன் ஆண்டு எப்படி தெரியுங்களா, அவர் சாதாரணமானவர் இல்லை. ஒன்று இருக்கிறத வச்சு கச்சாடியை வைக்க சொல்லுவார், தண்ணியை ஊற்ற சொல்லுவார். ஆனா அது தண்ணி தான், ஆனா ரசமா மாற்றுவார். இளைஞர் ஒரு பாஸ்டர் சொல்ல போனாராம், அதுவே நான் பெட்ரோல் இல்ல தண்ணியை தான் ஊத்துறேன், 250 கிலோமீட்டர் நான் போகணும், இதை நீ பெட்ரோலா மாத்திட்டானா. அதே போல ஆண்டவர் 250 கிலோமீட்டர் ஊத்துறது தண்ணி, ஆனால் பெட்ரோலா மாத்தி கொடுத்தான். 45 வருஷத்துக்கு ரெண்டு அற்புதம். நியூரலி அவரை நடந்துச்சான். இது மாதிரி நான் சொல்லட்டுமா, கத்து உன் கையில இருக்கிறதை போட்டு ஒன்று இருக்கிறது ஒன்று உன்னை சிறப்பா நடத்துறதுதான் என் தெய்வம். பதவி சொல்றேன், நடக்கும், நிச்சயமா நடக்கும். இதை நடத்துவார் ஆண்டவர். சொல்லுங்க பாப்போம், நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நடுக்கவனி அவர் யாருன்னா விதவை. அப்ப விதவைக்கு இந்த காரியத்தை கட்ட செய்தார்னா உனக்கு நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். அவர் இரக்கம் உள்ளவர். வளம் செழிக்கும், உன் வளத்தை கொண்டு போவார். நீ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார். 6 மாசம் நடக்காத ஒரு அற்புதத்தை 7ஆம் மாசம் நடக்கும்படி செய்வார். உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை விளக்குவார், உன்னை வளத்துல கொண்டு போவார். நீ செழிப்ப. பக்கத்துல இருக்கவங்க பாப்பாங்கன்னா சொந்தக்காரே பாப்பாங்க. இந்த வாட்டி வந்து கை வார்த்தை பணம் வைக்க போறீங்க, இப்ப ஜொலிக்கிற புடவைலாம் பயங்கரமா இருக்கு இந்த காலம். அங்க எத்ததான் போதிச்சு போயிருந்தேன், போத்திஸ்ல போய் புடவை தேடினேன். அங்க இல்லைன்னா பக்கத்து ஸ்டெடி சுடுகோசுக்கு போனேன், அங்கேயும் இல்ல. அப்படியே சத்ராவுக்கு போயிட்டேன், சந்தைக்குள்ள அங்கேயும் இல்ல. அப்படியே நியூஸ் ஆகணும் வந்தேன். அங்க வந்து நல்ல கவனி, உன்னை எங்க கொண்டு போகணுமோ, எந்த இடத்துல உன்னை வைக்கணுமோ, எந்த இடத்துல உன்னை ஆஸ்வதிக்கணுமோ, இன்னைக்கு அந்த காரியத்தை கட்ட செய்யப்படும். உன் தரித்திரம் மாறும், உன் சாபத்தை உடைப்பார். நீ வளமா ஆவ, பக்கத்து சொல்லி நீ வளமா ஆவ, வளர்ச்சி வரும், நீ செழிப்ப. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பாடு வாக்குப்படி உன் குடும்பம் செழிக்கும், உன் பிள்ளைங்களை செழிக்கும். நாளைக்கு பணம் இல்லைன்னு பணம் வேதனைப்படாத, ஆனா உனக்கு காரியத்தை கரெக்டா கட்சி முடிப்பாங்க, கரெக்டா முடிப்பார், ப்ராப்பரா முடிப்பார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற காரியத்தை அதிசயத்தை செய்கிற தேவன் அவர். எல்லாமே சொல்ல அவர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்வார். வளம் வரும், உனக்கு செழிப்பு உண்டாகும். உன் தரித்திரத்தை இந்த 7ஆம் மாசம் மாத்திவார். நான் தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போறேன், கர்த்தர் இந்த மாதம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும், உன்னை வளத்துல நிரப்புவாராக. முதலாவது பலம், 2வது ஞானம், 3வது பாடம். எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா? கர்த்தர் நீங்க உனக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். 3 காரியங்களை பார்த்தோம். இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லிடணும். ஏன் தெரியுமா, தூக்கி விடுமா அந்த அம்மாவை, என் புண்ணியம் வந்து அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏந்திரிக்கவே மாட்டேன். இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன். நீ என்ன சொல்லணும்? ஒரு சபையில இப்படி தான் சொன்னேன். 1 அப்படின்னா ஒரு பையன் பக்கத்துல 2 சொல்லிட்டான். அப்படி இருக்க கூடாது. 1 2 3 சொல்லுவேன். தலைப்பை சொல்லிடணும். பாப்போம். 1 இப்படி நல்ல இன்னும் ஜிஹெச் இருக்கு பாருங்க. ஜிஹெச் விட்டு வெளியில வந்துருமா? நல்லா சொல்லணும். நீ போடுற சத்தம் ராயப்பேட்டில் இருக்கிற மெட்ரோ ட்ரெயின் நிக்கணும். அப்படி போடணும் சத்தம். பாப்போமா? 1 நல்லா மறுபடியும் சொல்றேன். 1 அப்படி இருக்கணும். நீ ஏற்கனவே பலமா தான் இருக்கிற, பார்த்தாவே நல்லா தெரியுது, வெயிட்டா தான் இருக்கிற,
வெயிட் குறையில. நான் எப்ப உன்னை பார்த்தோன்னா அப்ப இருந்து வெயிட்டா தான் இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். 1 மேலே சொல்லணும். 2 கூடுதல் கோயில் அடிக்கிறது யாரும் கரெக்டா வாயில சொல்றேன். காப்பி அடிக்காத. 3 சொல்லும் போது சொல்லி தலைக்கு மேல கையில தட்டி ஆரம்பிக்கணும். உன் மேல தேவ வல்லமை இறங்கும். பார்க்கும். 3 திருப்தியாக்கி நடத்திடுவா என் தேவைகளை சந்திப்பா. சிங்காசனத்தில் இருக்கிறது. சிம்சன் பலத்தை இழந்தான். என்னை ஒரு விஷயம் நினைத்தன்னு சொல்லும் போது மறுபடியும் அவர்கள் பலம் திரும்பி வந்தது. நீ திரும்ப கொடுக்கிறவன். என் பிள்ளைங்க 6 மாசம் இழந்த பலத்தை இந்த 7ஆம் மாசம் திரும்ப தருகிறான். 6 மாசம் இழந்த நலத்தை திரும்ப தருகிறான். 6 மாசம் இழந்த பலத்தை மறுபடியும் பிள்ளைகள் தூக்கி தருகிறான். திரும்ப தருகிறான். பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்.
இந்த மாதம் உன் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. மகிமையான காரியங்களை மகனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தாயாருக்காக, கூட பிறந்தவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் இந்த இம்மானுவேல் இந்த சபை நடந்து வருவதை நீ அறிந்திருக்கிறீரையா? ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது. இந்த சபைக்கு ஒரு பலம் இறங்கட்டும், ஒரு நாளா உள்ள வரட்டும், வளம் உள்ள வருவதாக நடத்துகிறார். ஆசீர்வாதம் விருப்பங்களை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.